வணக்கம் மக்களே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி செடி போட்டிருக்கோம்ல, அந்த தக்காளி எங்கள் வீட்டுக்காரர் தக்காளி பிறக்குனாங்க. பாருங்கள், பூவை பாருங்கள் எப்படி அள்ளி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு செடியிலையும் காயும் நல்லா கொத்து கொத்தாக காயும் கிடக்கு, பூவும் நல்லா வச்சுருக்கு, பிஞ்சு விட்ருக்கு. அது நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி 2 நாளைக்கு ஒருக்க எப்படியும் 1 கிலோ 1.5 கிலோ வருது. அந்த தக்காளியை இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாருங்கள், நல்ல ஒரு பழம். அதில் பாருங்கள், அந்த பழத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. அளவலும் இல்லை, ஒரு ஓட்டை இருக்குது. அந்த பழம் நல்ல பரும்பழமாகவும் இருக்குது. நிறைய காயாகவே பறிக்காச்சு. ஏன்னா மழையில் தக்காளி கீழே கிடந்ததுன்னா அழுவிருமா. அதனால் கொஞ்சம் உதக்காயாகவே பறிக்காச்சு. பாருங்கள், பிஞ்சை பாருங்கள். அப்படி தக்காளி செடியில் அடியில் காய் எப்படி தான் இருக்குது, நிறைய பிஞ்சு விட்ருக்கு. பூக்களும் அள்ளி வச்சுருக்கு. என்னத்தையாவது நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு கறிக்கு தேவையான குழம்பு கறிக்கு வைக்கிறதுக்கு தேவையான தக்காளி ஒன்றாடம் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒவ்வொரு மூட்லேயும் பூவை பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. பிஞ்சு அடியில் பார்த்திங்கன்னா தூருக்குள்ளே நிறைய பிஞ்சும் காயுமா இருக்குது. ஆமாம், அதான் இந்த வாளியில் பிறக்கி போட்டாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ தக்காளி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.